ஹாய்! நாம இன்னைக்கு பார்க்க போற டிஷ் கருப்பு உளுந்து தோசைங்க. அதாவது முழு கருப்பு உளுந்துல எப்படி தோசை பண்றது அப்படின்னு நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். இந்த தோசை ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. அதுவும் இல்லாம ரொம்ப ஹெல்த்தி கூட. நான் இப்போ 1 கிளாஸ் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் இட்லி அரிசிக்கு நீங்க 1/4 கிளாஸ் பச்சரிசி கணக்கு பண்ணிக்கோங்க. 1 கிளாஸ்க்கு 1/4 கிளாஸ். இது நீங்க 2 கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா, 1/2 கிளாஸ் பச்சரிசி எடுத்துக்கங்க. அதே மாதிரி நான் உளுந்து ஒரு 1/4 கிளாஸ் எடுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த அரிசி 2யும் ஒண்ணா சேர்த்து ஊற வச்சுக்கலாம். 2லேருந்து 2 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதே மாதிரி உளுந்தையும் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. உளுந்த அரிசி ஊற வைக்கும்போதே ஊற வச்சுக்கோங்க. இதே இது நம்ம வெள்ளை உளுந்து அப்படின்னா 1/2 அன் ஹவர்ல ஊறிடும். இது கொஞ்சம் ஊற டைம் எடுக்கும். அதனால நீங்க அரிசி ஊற வைக்கும்போதே உளுந்தையும் தனியா ஊற வச்சு எடுத்துருங்க. அப்புறமா எப்பவும் போல நீங்க தோசைக்கு அரைக்கிற மாதிரி இத அரைச்சிட வேண்டியதான். நீங்க உப்பு சேர்த்து பெசஞ்சு வச்சுப்பீங்கனாலும் வச்சுக்கோங்க. இல்ல சமைக்கும்போது உப்பு சேர்த்துப்பீங்கனாலும் சேர்த்துக்கோங்க. அது உங்களோட விருப்பம். இந்த கருப்பு உளுந்துல அவ்ளோ ஹெல்த் இருக்குங்க. நம்ம வாரத்துல 3 நாள் கருப்பு உளுந்த எப்படியாவது நம்மளோட சாப்பாட்டுல சேர்த்துக்கணுங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு கருப்பு உளுந்தங்கஞ்சி, கருப்பு உளுந்தங்களி வீடியோலாம் போட்டிருக்கேன். நீங்க இதுவரை பார்க்கலைன்னா, நான் இதில வீடியோல லிங்க் குடுக்குறேன். நீங்க பார்த்துக்கங்க. இப்ப நம்ம காலையிலேயே அரைச்சு வச்சாச்சு. மாவு 8 மணி நேரம் கிட்ட புளிச்சிருச்சு. இப்ப நம்ம தோசைய சுட்டு எடுத்துற வேண்டியதான். தோசை சுடுறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க. நல்லா வாசமாவும் இருக்கும். நம்ம நல்லெண்ணெய் சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு. காரம் பிடிக்குன்றவங்க, நீங்க மாவு அரைக்கும்போதே 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்து அரைச்சுக்கோங்க. நான் அரைக்க மறந்துட்டேன். இப்போ நான் மிளகு தூள் மாவுல சேர்த்து அப்படியே சுட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட கருப்பு உளுந்து தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கருப்பு உளுந்துல நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால, இது எளிதில செரிமானம் ஆயிருது. இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதுனால, ரத்த சோகை உள்ளவங்கலாம் இந்த மாதிரி சாப்பாட்டுல சேர்த்து சாப்பிடுங்க. தோசை சுடுறதுக்கு இரும்பு கல்லையே பயன்படுத்துங்கங்க. அதுதான் நமக்கு ரொம்ப நல்லது. இப்போ நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட்டான கருப்பு உளுந்து தோசை ரெடி ஆயிடுச்சு. நம்ம பச்சரிசி போட்டிருக்கிறதுனால தோசை நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு. தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி 2மே இதுக்கு நான் அரைச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ அது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா எனக்கு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ.